திருச்சி மக்களவைத் தொகுதியில் கடந்த தேர்தலை விட 1.5% வாக்குப்பதிவு சரிந்துள்ளது. குறிப்பாக பெண் வாக்காளர்களிடம் ஆர்வம் குறைந்துள்ள நிலையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பதிவான வாக்குகள் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருச்சி மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ, அதிமுக சார்பில் கருப்பையா, பாஜக கூட்டணியில் அமமுகவின் செந்தில்நாதன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் உட்பட 35 வேட்பாளர்கள் களம் கண்டனர். திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த தொகுதியில் மொத்தம் 67.52% வாக்குகள் பதிவானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு தேர்தலில் திருச்சி தொகுதியில் 68.80% வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் தற்பொழுது 1.28% குறைந்துள்ளது. திருச்சி மக்களவைத் தொகுதியில் உள்ள 7,57,130 ஆண் வாக்காளர்களில் 5,12,264 பேர் வாக்களித்துள்ளனர். இது 67.66% ஆகும். இதேபோல் 7,96,616 பெண் வாக்காளர்களில் 5,36,844 பேர் ஜனநாயக கடமையாற்றியுள்ளனர். இது 67.39% ஆகும். ஒட்டுமொத்தமாக பெண் வாக்காளர்களை விட ஆண் வாக்காளர்கள் 0.27% அதிகமாக வாக்களித்துள்ளனர். எனினும் எண்ணிக்கை அடிப்படையில் ஆண்களை விட 24,580 பெண் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்துள்ளனர். சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பார்க்கையில் மாநகர பகுதிகளான திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைந்துள்ளது. திமுக மூத்த அமைச்சர் நேருவின் சொந்த தொகுதியான மேற்கு தொகுதியில் 61.75% வாக்குகளும், திருச்சி கிழக்கு தொகுதியில் 62.46% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் தொகுதியான திருவெரும்பூர் தொகுதியில் 66.62% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மற்ற தொகுதிகளில் ஸ்ரீரங்கத்தில் 72.87%, கந்தர்வக்கோட்டையில் 73.32%, புதுக்கோட்டையில் 68.32% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை தொகுதியில் ஆண்களை விட பெண்கள் அதிகளவு வாக்களித்துள்ளனர். இறுதிக்கட்ட பரப்புரையில் புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, ஸ்ரீரங்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவிற்கு சாதகமாக இருப்பதாக கணிக்கப்பட்டது. ஆனால் வாக்குப்பதிவு நாளில் நிலைமை சற்று மாறி கருப்பையாவிற்கு சாதகமான தொகுதிகளில் அமமுக வேட்பாளர் செந்தில்நாதன் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிகிறது. 3 தொகுதிகளில் வாக்குகள் பிரிந்திருப்பதும் திமுகவிற்கு சாதகமான திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, திருவெரும்பூர் ஆகிய தொகுதிகளில் கிடைக்கும் ஆதரவும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு சாதகமாக அமையும் என்பது அரசியல் நோக்கர்களின் கணிப்பாக உள்ளது. இதனால் துரை வைகோவின் தீப்பெட்டி பத்திக்குமா என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரியவரும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து தலைமை செய்தியாளர் விஜயகோபால்.